லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 49வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 49வது வசனம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அடுத்த வசனம். அவர் வீட்டிலே வந்தபோது பேதுருவையும் யாக்கோபும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வரவிட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளை இட்டார். நன்றாய் கரங்களை தட்டி அதன மரஹதலரம். ஹalleluya, ஹalleluya, ஆமென். இங்க ஒரு சம்பவம் நடக்குது. வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஏன் வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னா, நீங்க எடுத்த எல்லா முயற்சியும் தோற்று போய் நீங்க ஜெபம் பண்றதுக்கு ஆண்டவரை கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி அவ என்ன பண்ணிட்டான்னா, மரிச்சே போயாச்சு, இறந்து போயிட்டா. இனி வாய்ப்பில்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் மரித்தவளாய் அவளை பார்க்கும்போது இயேசு மட்டும் எப்படி பார்த்தார் அப்படின்னா, தூங்கினவளாய் பார்த்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. எல்லாரும் டெத்து, இறந்துட்டாங்க. எல்லாரும் மரிச்ச அவங்க கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் அந்த பிள்ளை இறந்து போனதா அவங்க கண்ணில் பார்க்குறாங்க. ஆனா இயேசுனுடைய பார்வை மட்டும் எப்படி பார்த்தார் அப்படின்னு சொன்னா, அவள் நித்திரையாய் இருக்கிறாள். நான் சொல்றேன், நீங்க எடுக்கிற அத்தனை பிரயாசம் மரிக்கல. அது எப்படி இருக்குன்னா, உறங்கிட்டு இருக்குது, தூங்கிட்டு இருக்குது. கர்த்தருக்கு தட்டி எழுப்புறது லேசான காரியம். அவரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? அவரால் ஆகாத காரியம் என்று, கர்த்தரால் ஆகாத காரியம் என்று இந்த 6வது நாள் நம்மத்திலே பிரசன்னராய் இருக்கிற கர்த்தர் நமக்கு முன்பாக வந்து நின்று ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுகிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று. அவரால் ஆகும், அவரால் ஆகும், அவரால் ஆகும், அவரால் ஆகும். எந்த இடத்துலலாம் வாய்ப்பில்லைன்னு சொல்றாங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்கிறதற்கு, அதை என் கண்ணால பார்த்துருக்கிறேன், நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த வார்த்தை சொல்லும் போது என்ன தாங்காமலே அப்படி அழுகதான் வருது. எத்தனையோ பேர் வாய்ப்பில்லைன்னு சொன்னாங்க, வாய்ப்பில்லைன்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவரால் முடியாது என்று ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, thank you Jesus. 2005வது வருஷம் இந்த கண்ணப்ப நகரில் ராமகிருஷ்ணா மெடிக்கல் ஷாப்பில் டாக்டர் தாமோதரன் அவர் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது, அவர் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தார். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் வந்து அவர் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தார். நிறைய மெடிசன் கொடுத்தார். அவர் இப்போவும் இருக்கார். நிறைய பேருக்கு தெரியும், இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியும். ஒரு நாள் திடீரென்று இரவில் எனக்கு வந்து பயங்கரமான நெஞ்சு வலி வந்துச்சு. ஸோ அப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறேன். அப்போது அம்மா அப்பா இவங்க 2 பேருமே ரொம்ப பயந்துட்டாங்க. நெஞ்சு வலி என்னோட ஒரு பயந்துட்டாங்க. ஸோ உடனே என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வந்து என்னை வெளியில் உட்கார வச்சுட்டு இவங்க 2 பேரும் உள்ளே போனாங்க. உள்ளே போய் அந்த டாக்டர் இடத்துல கேட்டாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி இவனுக்கு நெஞ்சு வலி வந்திருக்குது, அவங்க அம்மா அப்பா யாருன்னு எங்களுக்கு தெரியாது,
ஒருவேளை இந்த பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன பதில் சொல்கிறேன்னு தெரில, பேசாமல் இவனை ஊருக்கு அனுப்பி விட்டுறட்டுமா அப்படின்னு அந்த டாக்டர்கிட்ட என்ன வெளியில் உட்கார வச்சு இவங்க 2 பேரும் கேட்குறாங்க. உடனே அந்த டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், இல்லை நீங்கள் இதுக்காக அனுப்பி விடாதீங்க, நீங்கள் அவரை பார்க்கணுன்னு முடிவு எடுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான், ஏதோ ஒரு கடவுளை பார்க்குற மாதிரி நினச்சிக்குங்க, கொஞ்சம் ரெடி பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு அவர் சொல்லி அந்த டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் திரும்ப அந்த வீட்டில் நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்போது நான் நம்புகிறேன். ஸோ அவர் அவங்கள்ட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஸோ வாய்ப்பில்லை, அவன் திரும்ப இந்த வியாதியில் சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் இன்றைக்கு உங்கள் முன்பாக நான் நிற்கும்போது நான் நம்புகிறேன். நானும் அப்படி தான் வாய்ப்பில்லைன்னு தான் நினச்சேன். என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வாய்ப்பில்லைன்னு தான் நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் இல்லை. தேவனால் கூடாத காரியம். வாய்ப்பில்லைன்னு உங்கள் மனசு 1000 டைம் சொன்னாலும் என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஒரு ஜெபத்தோட எழும்பி நிற்கலாம், ஒரு ஜெபத்தோட இந்த 6வது நாள் எழும்பி நிற்கலாம். ஆண்டவர் நிறைய பேரிடத்துல கர்த்தர் நேருக்கு நேர கர்த்தர் பேசுறாரு. கர்த்தரால் ஆகாத காரியம். இந்த சத்தத்தை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் உங்கள்கிட்ட தெளிவா பேசுறாரு. கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று. நீங்க ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, உங்க இருதயத்துல இருக்கிற அந்த நகைப்பை எடுத்து போடுங்க, அந்த அவிசுவாசத்தை எடுத்து போட்டு கர்த்தரிடத்துல விசுவாசமா சொல்லுங்க, ஆமா நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சாராய்க்கு அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்ய முடியுமானா, இன்னைக்கு வாழ்கிற பரிசுத்தவான்களுக்கு அந்த அற்புதத்தை செய்ய முடியுமானா, எனக்கு ஆண்டவர் செய்ய முடியும், நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்க சத்தம் மட்டும் அப்படியே உயர்ந்து சொல்லிட்டே இருக்கட்டும். கர்த்தரால் ஆகாத காரியம், ஆண்டவரால் ஆகாத காரியம் உண்டோ? இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல சரீரம் ரெடி ஆகுது. இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல உங்க சுற்றி இருக்கிற சூழ்நிலை சரியாகுது. இந்த வார்த்தையை அறிக்கை செய்ய கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே சரியாயிட்டு இருக்குது. நான் நம்புறேன் சொல்ல 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 அந்த மகிமை. நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. என்னை சீர்படுத்துகிறவர் கர்த்தர் அல்லவா, என்னை சீர்படுத்துகிறவர் கர்த்தர் அல்லவா. ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, இந்த 6வது நாள் ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க முழு வெள்ளத்தோடு. கர்த்தரால் ஆகாத காரியம், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? அந்த கான்பிடென்ட் ஆண்டவர் எல்லாருக்கும் தர்றாரு. எஸ், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன் பாஸ்டர். இன்னைக்கு இந்த 6வது நாள் என் வாழ்க்கையிலும் அப்படிதான். நான் நிறைய நான் சொல்றேன், எனக்கு வாய்ப்பே இல்லை, அதுதான் எனக்கு முன்னாடி வந்து நிக்குது. இனி வாய்ப்பே இல்லை, இனி வாய்ப்பே இல்லை. நான் என்னதான் ஜெபம் பண்ண வந்தாலும், நான் என்னதான் நம்பிக்கைக்குரிய வார்த்தையை பேசினாலும், என்னுடைய இருதயத்தினுடைய ஒரு வாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லுது, இனி வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுது எனக்காக. இன்னைக்கு ஆனா ஆண்டவர் என் கூட நேரடியா பேசி இருக்கிறாரு. இப்போ எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது மாதிரி எனக்கு தெரியல. ஆனா என் விசுவாசத்தை ஆண்டவர் மட்டும்தான் பெருக பண்ணணும். என் ஃபெய்த் ஆண்டவர் மட்டும்தான் பெருக பண்ணணும். நிறைய பேர் என்ன பார்த்து கேட்குற, இனியுமா அவனை நம்பிட்டு இருக்க, இனியுமா அவங்க வரப்போறாங்க, இனியுமா நடக்க போகுது. வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை மட்டும் உயர்த்தி கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். தகப்பனே, இந்த 6வது நாள் இந்த சத்தம் எந்தெந்த காதுகளில் எல்லாம் தொனிக்கப்படுகிறதோ, யாரெல்லாம் அந்த வார்த்தையை சொல்லி 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 மனசு நோகடிச்சு வந்திருக்கிறாங்களோ,
அவங்க அத்தனை பேர் மேலையும் தேவனுடைய மகிமையின் கரம். இப்ப அந்த வியாதி ஆனாலும், இப்ப அந்த போராட்டமானாலும், இப்ப அந்த கடன் பிரச்சனை ஆனாலும், இப்ப அந்த குடும்ப சூழ்நிலை ஆனாலும், எதுவானாலும் இனி வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் இப்பொழுது ஒரு அற்புதத்தை நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்க பிள்ளைகளை நோக்கி பாருங்க ஆண்டவரே. இன்னைக்கு 6வது நாள், 6th டே. ஆனா எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. என்ன வெறும் வாக்குத்தத்தத்தை மட்டும் நாங்க கேட்க வரல, அதை கேட்க கேட்க நாங்க எங்களை மாத்திக்கிறோம் ஆண்டவரே. அதை கேட்க கேட்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுறோம் ஆண்டவரே. ஆனா ஒவ்வொருத்தரும் பார்க்கிற அளவுக்கு அந்த அற்புதம் நடக்கட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரால் ஆகாத காரியம். இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை எங்க பிள்ளைங்க உச்சரிக்கணும். எப்படி சாராள் ஒரு பிள்ளையை பெற்று, ஈசாக்கை பெற்று, கர்த்தரை நான் நகைச்சேன், ஆனா ஆண்டவர் இன்னைக்கு என் சிறுமையை பார்த்துட்டாரு அப்படின்னு சொன்னது போல ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த அற்புதத்தை பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.